So in the last class, we have discussed about at almost we have completed the story இல்லையா? டைகர் கம்ஸ் டு டவுன் அப்படிங்கிற பார்ட் 1 பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதில் அந்த லெசன் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷனா அந்த புக் பேக்லேயே நமக்கு கீழே வந்து 1 மார்க்ஸ் சூஸ் த ஃபாலோயிங் மாதிரி அப்புறம் பேசேஜ் ரீட் பண்ணி கீழே ஆன்சர் பண்ணணும் அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் இப்போ பார்த்துடலாம். Let me share the screen first. Is that visible? தெரியுது மேம். இதுல ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த டேபிள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த டேபிளை ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதுல வந்து இந்த டேபிள்ல இதுக்கு முன்னாடி வந்து 1 மார்க்ஸ் பார்த்துருந்தோம். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்ல நம்ம இந்த லெசனுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கொடுத்து அது ரிலேட்டடா இருக்கிற ஆன்சர்ஸை வந்து பிக் பண்றதுக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா இந்த டேபிள் பார்த்தோம். அண்ட் இந்த டேபிள்ல வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்துருந்தேன். இதுல இந்த டிஃப்ரெண்ட் பீப்புளோடைய மற்ற பீப்புள்ல ஃபில் பண்ணி அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதுக்கான ரீசன் அண்ட் வந்து அதுல வந்து அந்த டைகரோட தாட் எப்படி இருக்குங்க அதெல்லாம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து லாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். When did the tiger realize that he was totally wrong about the opinion he had formed about human beings அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல வரும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டென்ஸா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். தட் யூ ஹாவ் டு ரைட் த கம்ப்ளீட் ஆன்சர். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? when did the tiger realize that he was totally wrong about the opinion. நான் அது வந்து மக்களை பத்தி அது ஒரு ஒப்பீனியன் வச்சிருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஒப்பீனியன் வந்து தப்பு அப்படின்னா அதுக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் இல்லையா அது எப்போ தோணுச்சு அதுக்கு? அது சர்க்கஸை விட்டு வெளியில வரும்போது அவங்கள பார்த்து பயந்து ஓடும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. குட். ஸோ அந்த மார்க்கெட்ல வரப்போ மார்க்கெட்ல குட் குட் வெரி குட். ஸோ மார்க்கெட் உள்ள வரப்போ மக்கள்லாம் பார்த்து பயந்து போனாங்க இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்ல இட் ஸ்டார்டட் ரியலைசிங் தட் பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் ஓன் ஒப்பீனியன் அப்படின்னு வந்து அதுக்கு தெரிஞ்சது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஆன்சர்ல கொடுத்துட்டு அண்ட் வந்து இதனால தான் வந்து டைகருக்கு வந்து ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கறது செகண்ட் பாயிண்ட்ல கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நீங்களா எழுதுற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து பாருங்க, கிவ் அட்லீஸ்ட் 3 ரீசன்ஸ் why you think the people at the circus were not scared of the tiger. One has been done for you. ஸோ கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கஸ்ல இருக்கிறப்போ மக்கள் வந்து பயப்படாம அதை பார்த்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 ரீசன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரும். 3 ரீசன் சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணு பாருங்க அவங்களே கொடுத்துருக்காங்க. The circus ring had an iron railing around it and the tiger could not have come close to the spectators. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன ஒரு கூண்டு மாதிரி கம்பி அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா சர்க்கஸ்ல சுத்தி வேடிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த அயன் ராட்ஸ் எல்லாம் தாண்டி இது கண்டிப்பா வராது அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து உட்கார்ந்துருக்காங்க. அது ஒரு ரீசன். வாட் ஆர் தி அதர் 2 ரீசன்ஸ்? என்னவா இருக்கும்? ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்போம். வேற என்ன காரணமா இருக்கும்? அந்த ட்ரைனிங் கொடுத்தவங்க எல்லாம் இருக்கிறனால அது வெளியில வராதுன்னு பாக்குறவங்க பயப்படாம இருப்பாங்க. எஸ் எஸ் வெரி குட். அடுத்து ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன சொல்லலாம்?
அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லலாம்? ஒண்ணு அதுல பாதுகாப்பா உட்கார்ந்துருக்கோம் அப்படின்றது ஒண்ணா இருக்கு. 2வது பண்ணவங்க சர்க்கஸ்ல மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாரும் இருக்காங்க. அது மீறி ஒண்ணும் ஆயிடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. வேற என்ன பாயிண்ட்ல இருக்கும்? தெரியல மேம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ பல இருக்கும். சோ தட் இது வந்து டைகருக்கு பழக்கமான ஒரு விஷயம். சோ தட் மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. Is that audible now? ஆ கேக்குது. இதுல குடுத்துருக்காங்க இல்லையா அந்த டேபிள். இந்த இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஓவராலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது இதே வரும் அப்படின்னு எக்ஸாம்ல இதே கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இது ரிலேட்டபிளா இந்த மாதிரியான ஸ்கீம்ல தான் வரும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. அண்ட் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க 5.1ல there are many ways in which each one of us can contribute to the well-being of animals in our day-to-day lives. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி அனிமல்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? ஸோ அதனோட நலன் கருதி நம்ம வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து அதுக்கு பண்ணலாம். சும்மா நம்ம நார்மலா வீட்டு சைட்ல நம்ம ஒர்க் பண்ற இடத்துல டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குறோம்ல தெருவுல அந்த மாதிரி பாக்குற அனிமல்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து டீட்டெயிலா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் நம்ம ரோட் சைட் பாக்குறோம்னா அதுக்கு எப்படி நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அண்ட் என்னெல்லாம் அதை அப்படி வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க. டூஸ்ல பாருங்க, give a starving or suffering animal food or call an animal welfare organization in your town. In case நம்ம வந்து பசியில இல்ல கஷ்டப்படுற மாதிரி தெருவுல இருக்க மாதிரி டாக்ஸோ இல்ல ஏதோ ஒரு அனிமல்ஸை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணு நம்ம ஃபுட்டு கொடுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ண சொல்றாங்க, அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ப்ளூ கிராஸ் அந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணணும். இப்படி ஒரு இதுக்கு வந்து சாப்பாடு இல்லாம இது வந்து கஷ்டப்படுது, உடம்பு சரியில்லாம இருக்கு, அந்த மாதிரி விஷயத்த ஒண்ணு நம்ம ஹெல்ப் பண்ணணும், இல்ல அது சம்பந்தப்பட்ட ஆர்கனைசேஷன் மூலமா அதை நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது. அதுலயே டூஸ்லயே செகண்ட் பாருங்க, டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் ஆர் இந்த ஹேபிட் ஆஃப் ஸ்லீப்பிங் அண்டர் பார்க்டு வெஹிக்கிள். இல்லையா, பொதுவாவே நம்ம கார் நிறுத்துறோம், பைக் நிறுத்துறோம்னா அந்த ஒரு நிழல் தேடி அதுக்கு அடியில வந்து அங்க இருக்க நம்ம தெருவுல இருக்கிற நாயோ இல்ல பூனையோ என்ன பண்ணும், அதுக்கு அடியில போய் படுத்துக்கும் இல்லையா? ஸோ ஆல்வேஸ் லுக் அண்டர் யுவர் வெஹிக்கிள் பிஃபோர் ஸ்டார்டிங். ஸோ நம்ம எப்பவுமே வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும், வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி we should make sure that no animal are under the வெஹிக்கிள். ஸோ அது கீழே வந்து எந்த அனிமலும் இல்லை, அது பக்கத்துல வந்து முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி எதுவும் படுத்திருக்குல்ல அப்படிங்கிற அனிமல்ஸ் எல்லாம் சுத்தி இல்லைன்றத பார்த்துட்டு நம்ம வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, டொனேட் ஃபார் அ குட் காஸ்.
அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் நாட் வெரி ரிச். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே என்னது, ஒரு வந்து ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து நடத்துற ஒரு குழு இல்லையா? அந்த குழுல வந்துட்டு ஃபண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்காது. எல்லாரும் அவங்க சைட்ல இருந்து வாலண்டியரா ஹெல்ப் பண்றதுக்கு வாலண்டியர் பண்ணி அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணுவாங்க சொசைட்டிக்காக. ஸோ தட் அங்க ஃபண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளவா இருக்காது. ஸோ தட் தே ஆர் நாட் வெரி ரிச். ஸோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச டொனேஷன் வந்து குடுக்கலாம். மணி ஏதாவது குடுக்கலாம். இல்ல வந்து அனிமல்ஸ்க்கு பெட்டரா கேர் பண்ற மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் அந்த மாதிரியான விஷயத்த வந்து ஆர்கனைசேஷனுக்கு நம்ம டொனேட் பண்ணலாம்ன்றது 3rd பாயிண்ட். 4th பாயிண்ட் பாருங்க. வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் இன்ஜூர்ட் டியூ டு கேர்லெஸ்லி த்ரோன் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம வீட்ல யூஸ் பண்ற நீடிலோ இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் ஊசிலாம் போடுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீடில்ஸோ இல்ல வீட்லயே ஏதாவது கண்ணாடி பொருள் இல்ல வந்து இதுல போரோசில் எல்லாம் வரும்ல, பீங்கான்ல எல்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி இந்த விஷயம்லாம் உடஞ்சு போகுதுன்னா அதை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியில போடுவோம். ஸோ அதுல வந்து அனிமல்ஸோ டாகோ கேட்டோ அந்த பக்கம் போகுதுன்னா அதுக்கு அவங்க செப்பல்ஸ் எல்லாம் போட மாட்டாங்கல்ல. ஸோ அது நடக்கிறப்போ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து அது ஹர்ட் ஆகும். ஸோ தட் அந்த மாதிரி போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அது நீட்டா ஒரு கவர்ல இல்ல ஒரு பேப்பர்ல அது டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி வகையில அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். என்னென்னலாம் நமக்கு இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் போடுறோமோ, நீடில்ஸ், கண்ணாடி இல்ல பீங்கான் அந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம போடுறப்போ we have to be careful. அது குப்பையை போடுறப்பயும் நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் டை ஆஃப் thirst. Put a bird baths in your lawn, on the roof of your house or even on your balcony. ஸோ என்ன சொல்றாங்க, நிறைய பேர்ட்ஸ் என்ன ஆகும், நமக்கு அதுக்கு தேர்ஸ்டியா இருக்கும், அதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும், அதெல்லாம் லேக் ஆகிற மாதிரி நீ சுத்திட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம பால்கனிலயோ மாடியிலயோ டெய்லி எங்கேயாவது ஒரு கப்ல தண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் அது வந்து கன்சியூம் பண்றதுக்கு அந்த மாதிரி பேர்ட்ஸோட ஈஸி கன்சம்ஷனுக்கு அதோட தேர்ஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் சின்ன சின்ன விஷயம் நம்மளே அடாப்ட் பண்ணிக்கிறது டே டு டே லைஃப்ல. இதெல்லாம் நமக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. ஆன் தி கோல நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி டூஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் டோன்ட்ஸ்ல பாருங்க. Don't keep pets leashed all the time and careful not to use leashes made of rough or hard material when they must be used on pets. ஸோ இது இந்த லீஸ்ட் ஆல் த டைம் அப்படின்றது நம்ம இந்த டாகுக்கு வந்து சுத்தி கயிறு கட்டுவாங்கல்ல, அதை கட்டி போடுறதுக்கு கழுத்துல நெக்ல கட்டுற டை, அது கட்டுற ரோப் இருக்குல்ல, இழுத்துட்டு போறதுக்கு கட்டி போடுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்றோம்ல. ஸோ அது எல்லாமே எந்த மெட்டீரியல் இருக்கணும்ன்றாங்க, அந்த மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப ரஃபா இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடாது. ஏன்னா அதை வச்சு அதுக்கு அது தெரியாது இல்லையா, அது என்ன மெட்டீரியல் அது என்னதுன்ட்டு. ஸோ அது கூட அதை விளையாடும், அதை கடிக்கும், அந்த மாதிரி விஷயம்லாம் பண்றப்போ அது வந்து அதுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி தட் குட் பி ஈஸிலி அக்சசிபிள் டு தெம். ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ தட் ஹார்ட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து கவர் பண்றது, கட்டி போடுறது, டாக்ஸ்க்கு யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸே அப்படி ஹார்டா அதுக்கு சஃபர் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. டோன்ட் ஓவர் ஒர்க் யுவர் அனிமல்ஸ் ஆர் அபேண்டன் தெம் வென் தே ஆர் சிக் ஆர் ஓல்ட். ஸோ அனிமல்ஸை வந்து ரொம்ப வேலை வாங்குறது, அலக்கழிக்கிற மாதிரி பண்றது இருக்கு இல்லையா? ஸோ அது பண்ணக்கூடாது. அதான் ஓவர் ஒர்க் யுவர் அனிமல்ஸ். அண்ட் வந்து வயசாயிடுச்சு இல்ல அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல வளர்த்துட்டு இருந்த நாயோ பூனையோ கொண்டு போயிட்டு எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணக்கூடாது. அண்ட் டு நாட் டீஸ் அனிமல்ஸை டீஸ் பண்ற மாதிரி பண்ணுவோம்ல, வம்பிழுக்கிற மாதிரி அது பண்ற மாதிரி பண்றது, அதை இரிட்டேட் பண்ற மாதிரி அதை அடிச்சு விளையாடுறது, ஸோ அந்த மாதிரி டீஸ் பண்ற மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பாருங்க. டு நாட் த்ரோ பீல்ஸ் லெஃப்ட் ஓவர் ஆர் ஸ்டேல் ஃபுட் இன் அ பிளாஸ்டிக் பேக். இதேதான், அந்த பிளாஸ்டிக் பேக்ல நம்ம வந்து கெட்டு போன ஃபுட் எல்லாம் போடுறோம்ல, ஸோ கெட்டு போனது இல்ல பிளாஸ்டிக்ல இது மிச்சமாகிறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து அப்படியே தூக்கி போட்டுற வேண்டாம். If they swallow the plastic bags along with the food, they could suffocate or fall seriously ill and may even die. ஸோ பிளாஸ்டிக் பேக்ல நம்ம சுத்தி போடுறோம்ல மிச்சமான சாப்பாடு, இல்ல இது ஏதோ ஒண்ணு எலும்பு நம்ம சாப்பிட்டு வச்ச மிச்சம் இதெல்லாம் போடுறோம் இல்லையா? ஸோ அதை வந்து பிளாஸ்டிக் பேக்ல சுத்தி போடாம நான் சும்மா போட சொல்லி சொல்றாங்க. ஏன் பிளாஸ்டிக் பேக்ல போடக்கூடாதுன்னா, ஏன்னா அது பார்த்தது ஸ்மெல் பண்ணது போய் சாப்பிடும்ல, கார்பேஜ்ல முன்னாடி கிடக்குது அப்படின்னா அது போய் சாப்பிடும் இல்லையா? ஸோ அப்படி சாப்பிட்றப்ப பிளாஸ்டிக் பேக்கையும் சேர்த்து அதை சாப்பிடக்கூடாது. அப்படிங்கறதுனால அந்த பேக்ஸ் கவர் பண்றதை அவாய்ட் பண்ணணும். அண்ட் டு நாட் பை ப்ராடக்ட்ஸ் மேட் அவுட் ஆஃப் அனிமல் ஸ்கின் ஆர் பார்ட்ஸ். பை திஸ் ப்ராடக்ட்ஸ் என்கரேஜஸ் animal poachers who will animals
who kill animals for their body parts. ஸோ இதுல என்ன சொல்றாங்க, அனிமல்ஸை யூஸ் பண்ணி அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை வந்து கன்சம்ஷன் நம்மளோட யூசேஜுக்கு கொண்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அனிமலோட ஸ்கின்னை யூஸ் பண்ணி நமக்கு வந்து லெதர் பேக்ஸோ இல்லை நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்ல அண்ட் வந்து இது சென்ட்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அனிமல் பாடியில இருந்து செக்ரேட் ஆகுற கெமிக்கல்ஸ், ஏதோ ஒரு அனிமல்ல இருக்கிற பார்ட், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சென்ட்லயோ இல்ல நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ்ல இல்ல யூஸ் பண்ற லெதர் பேக்ஸ்ல இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து யூஸ் பண்றத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் அதை அதிகமா கொள்றதுக்கான தன்மை வந்து குறையும் இல்லையா. ஸோ அதுக்காக ஸோ ஜென்ரலா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கான்செப்ட்ல இருக்கக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துட்டு அதுக்கு கீழே அது ரிலேட்டபிளா இருக்கக்கூடியதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட்ல ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து டீடைலிங்கா கொடுத்துட்டு அதுக்கு கீழே அதுல கொடுத்த டீடைல்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல பாருங்க, கீழே கொடுத்திருக்கிற டேபிளுக்கு கீழே சொசைட்டி ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் கிரூவல்டி டு அனிமல்ஸ் இஸ் அன் ஆர்கனைசேஷன் விச் ஒர்க்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இந்த எஸ்பிசிஏங்கிறது என்னது? இட்ஸ் அ அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இல்லையா. அனிமல்ஸ் நலன் கருதி ஆர்கனைசேஷன் இருக்கும் இல்லையா, சிமிலர் டு ப்ளூ கிராஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். அது மாதிரி இதுவும் வந்து ஒரு விலங்குகள் நல பாதுகாப்பு மையம் அந்த மாதிரி சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி சொசைட்டி ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் கிரூவல்டி டு அனிமல்ஸ் எஸ்பிசிஏங்கிறது இட்ஸ் ஆர்கனைசேஷன். Find out the names of other such organization. If possible, you may contact them and find out how you can help. ஸோ இந்த மாதிரி வந்து பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ப்ளூ கிராஸ் ஒன் ஆஃப் தெம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அதை பத்தின நாலேஜ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல பாருங்க, 2 ideas have been given and 3 more of your own. You and your friends have formed a club to protect the environment. Identify 3 things that you can do to protect the environment. ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ற மாதிரி ஒரு கிளப் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ வந்து என்விரான்மெண்ட் எல்லாம் எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதனோட தாக்கத்தை எல்லாம் எப்படி பொல்யூஷன்ஸ் எப்படி கம்மி பண்ணுங்கிற மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு கிளப் மாதிரி ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ அதுல வந்து முக்கியமா பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து என்னவா இருக்கும், போடக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. வி ஷுட் நாட் யூஸ் பாலித்தீன் பேக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் காமனா எல்லார் மைண்டுக்கு வர்றது என்னது, பிளாஸ்டிக் பேக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட், வி ஷுட் பிளான்ட் மோர் ட்ரீஸ். நிறைய ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும், செடி நட்டு வைக்கணும், மரம் வளர்க்கணும்னு சொல்றோம்ல. ஸோ அதை பண்ணணும் அப்படிங்கிறது. மிச்சம் 3 வந்து நீங்களே ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்னெல்லாம் பண்ணலாம், அந்த என்விரான்மெண்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி ஆரம்பிக்கிறோம்னா வேற என்னெல்லாம் பண்ணலாம், ஐடியா சொல்லுங்க பார்ப்போம். இது கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, வேற என்னெல்லாம் இதுல பண்ணலாம். we should not use polythene bags அப்படின்னு கொடுத்துருக்காங்க. should plant more trees. அதுக்கப்புறமா வேற 3 பாயிண்ட் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம். வேற 3 பாயிண்ட்ஸ்ல நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, என்விரான்மெண்ட்டை சேவ் பண்றதுக்கு ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் வந்து நம்ம டம்ப் பண்றோம்ல, கார்பேஜ்லாம் வந்து வீட்டுல யூஸ் பண்ற குப்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ரோட்டோரமா அப்படி எப்படி போடுறோம்ல. ஸோ அந்த மாதிரி கார்பேஜ் டம்ப் பண்றத வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலாம். அதை வந்து ப்ராப்பரா அது எங்க போடணுமோ அங்க போடலாம். அண்ட் வந்து பயோடிகிரேடபிள் இல்லையா, மக்கும் குப்பை மக்காத குப்பை அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ். என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணோம்னா இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத வச்சு சொல்றது. அண்ட் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஜென்ரலா ஒரு டாபிக் கொடுத்துட்டு அது ரிலேட்டடா உங்களுக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நீங்க வந்து என்ன பாயிண்ட் சொல்லுவீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணுது, இந்த இடத்துல உங்களுக்கு தோன்ற ரீசன் என்ன. ஸோ இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் புக் பேக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இதே வரும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி இப்போ என்விரான்மெண்ட் கிளப் ஆரம்பிக்கிறீங்க, இதே வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் கிளப் ஆரம்பிக்கிறீங்க, அதுல வந்து என்னென்னலாம் ரீசன்ஸ் இருக்கும், என்னென்னலாம் அங்க நீங்க பண்ணுவீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ தட் இது எல்லாமே எதை ரிலேட் பண்ணி வரும்னா, இந்த லெசனே வந்து கான்செப்டே அனிமல் தீம்ல இருக்கு இல்லையா. ஸோ அனிமல்ஸை பேஸ் பண்ணி அதாவது மோர் ரிலேட்டபிள் டு அவர் என்விரான்மெண்ட்.
ஸோ சுத்தி நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணக்கூடிய விஷயம், அதுல அனிமல்ஸோட ரோல் எப்படி இருக்கும், அண்ட் அதுல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒப்பீனியன்ல தான் ஆன்சர் பண்ற மாதிரி எல்லாமே இருக்கும் இதுல. அண்ட் இதுல அடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து நம்ம மேல ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து சில விஷயம், சில திங்ஸ வந்து அதாவது அந்த பாயிண்ட்ஸ வந்து குடுத்திருப்பாங்க. அது வந்து எத மீன் பண்ணுது? அது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுது? அப்படிங்கிறத வந்து கொஸ்டின்ல குடுத்திருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்ல வரலாம். "தி பாப்புலேஷன் வாஸ் மெல்டிங் அவுட் ஆஃப் சைட் மீன்ஸ்" அப்படின்னு குடுத்திருக்காங்களா? ஸோ இதுக்கு கீழ அந்த கொஸ்டின்ல குடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ 5.1ல இந்த மாரி ஒரு சென்டென்ஸ் குடுத்துட்டு, இது வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுது? என்ன மீன் பண்ணுது? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்களா? ஸோ இதுல என்ன இது சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 5.1 தானே? ஆ. ஸோ இந்த 5.1ல பாருங்க. என்ன இந்த வேர்ட் குடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து எத மீன் பண்ணுது? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. "தி பாப்புலேஷன் வாஸ் மெல்டிங் அவுட் ஆஃப் சைட் மீன்ஸ்" இத வந்து ஸ்டோரியில நம்ம பார்த்திருந்தோம். இந்த வேர்ட் குடுத்து தான் குடுத்திருந்தாங்க இல்லையா? "தி பாப்புலேஷன் வாஸ் மெல்டிங் அவுட் ஆஃப் சைட்" அப்படின்னு. ஜெனரலா மெல்டிங் அவுட் ஆஃப் சைட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அது என்ன மீன் பண்ணுது? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். பி. ஆன்சர் பின்னு சொல்றீங்களா? Okay. Very few people could be seen on the streets as most of them decided to hide in ditches or in their homes. ஸோ பார்த்ததுமே நமக்கு என்ன தோணுது? மெல்டிங் அவுட் ஆஃப் சைட் அப்படின்னா நம்ம கண் பார்வையிலேருந்து காணாம போறது. அதுதான் இது இந்த வேர்டோட மீனிங் இல்லையா? the population was melting out of sightனா நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சு போயிட்டே இருக்காங்க அப்படிங்கறத தான் மீன் பண்ணுது. ஆப்வியஸ்லி பி தான் வந்து இதுக்கு ஆன்சர் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமான மக்கள் என்ன பண்றாங்க? ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க, காணாம போயிடுறாங்கல்ல, அதுதான். அண்ட் செகண்ட் ஒன் பாருங்க, ஐ டோர் அ ஹார்ஸ் from its jutka means. ஸோ இது வந்து டைகர் சொன்ன ஒரு சென்டென்ஸ் தான் ஸ்டோரியில பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இது வந்து என்ன சொல்லுது? ஐ டோர் அ ஹார்ஸ் ஃப்ரம் இட்ஸ் சுட்கா மீன்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து எதை மீன் பண்ணுது? What could be the answer? On seeing the tiger, the horse became frightened and jumped with such force that the reins broke. ஸோ இது என்ன சொல்லுது? நான் ஒண்ணுமே பண்ணாம நான் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஹார்ஸ் என்ன பண்ணுது? ஹார்ஸ் வந்து உடைஞ்சு போகுது. என்ன பார்த்ததுமே ஹார்ஸ் வந்து உடைஞ்சு போகுது, காணாம போகுது அப்படின்னு வந்து டைகர் சொல்லுது இல்லையா? ஸோ அது எதை மீன் பண்ணுது? ஆன் சீயிங் த டைகர், த ஹார்ஸ் பிகேம் ஃப்ரைட்டன்ட். ஃப்ரைட்டன்னா என்னது? பயந்து போறதுன்னு சொல்றோம்ல. ஸோ பயந்து போய் என்ன பண்ணுது? ஜம்ப் பண்ணி அந்த ஃபோர்ஸ்ல அதோட கால வந்து அது உடைச்சுக்குது. ஸோ அதுதான் ஆப்ஷன் சி குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான். மார்க்கெட் பிளேஸ்ல போறப்போ அது ஹார்ஸ பாக்குது இல்லையா? ஐ டோர் அ ஹார்ஸ். நான் ஒண்ணுமே பண்ணல. என்ன பார்த்ததும் வந்து ஹார்ஸ நான் உடைச்சிட்டேன் அப்படின்றது ஐ டோர் அ ஹார்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கும் டைகர். ஸோ அது எதை மீன் பண்ணுதுன்னா, இத பார்த்ததும் ஹார்ஸ் பயந்து போய் ஓடுறப்போ அது கால வந்து அது உடைச்சுக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இதுல குடுத்துருக்கிறதுல. அண்ட் இதுல பாருங்க, நெக்ஸ்ட் ஒன். Now I found them running like a herd of deer, although I had no intention of attacking them. So இது வந்து நம்ம மேல பார்த்தோம் இல்லையா? அந்த சென்டென்ஸ் அந்த ஸ்டோரியில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேரா. ஸோ அந்த பேராஸ்ல இருந்து குடுத்துட்டு, the expression like a herd of deer compares the timid quality of deer that runs at the sight of danger with the same quality of people on the streets. So like a herd of deer அப்படின்னா இது எதை சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாவே மான் என்ன பண்ணும்? வேகமா ஓடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? புலி, மான் எல்லாமே மான் மாரி ஓடுறது அப்படின்னு சொல்றோம்ல. மான் வந்து ஸ்பீடா ஓடும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்பீடா ஓடுறது லைக் அ ஹெர்ட் ஆஃப் டீர் அப்படின்னா அதோட தன்மை. ஹெர்ட் அப்படிங்கிறது அதோட தன்மை. டீரோட அதாவது மானோட தன்மை, அதனோட நேச்சர், அதோட குவாலிட்டின்னு சொல்றோம்ல. ஸோ அதான் ஹெர்ட் அப்படிங்கிறதோட அர்த்தம். ஸோ அந்த வார்த்தை வந்து அப்ப எதை மீன் பண்ணுது அப்படின்னா, மக்கள் வந்து அதை பார்த்ததும் என்ன பண்றாங்க? பார்த்துட்டு பயந்து ஓடுறாங்க இல்லையா? சோ அதான் வந்து மான் ஓடுற மாதிரி இவங்க எல்லாம் கடகடன்னு என்ன பண்றாங்க? ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க.
ஸோ இது சொல்லிட்டு இது வந்து இப்ப லைக் ஹர்ட் ஆஃப் டீர் அப்படிங்கிறது இந்த மீனிங் குடுக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மெட்டாஃபர் வந்து இந்த மீனிங்ல வருது அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி கீழ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வேற வேற சென்டென்சஸ் குடுத்துட்டு, அதுக்கு வந்து ரீட் த ஸ்மைலீஸ் கிவன் பிலோ. ஸோ இந்த ஆஸ் பிளாக் அஸ் கோல் இந்த மாதிரி எல்லாம் சென்டென்ஸ் குடுத்துட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எத மீன் பண்ணுது அப்படிங்கிற மாரி குடுத்திருப்பாங்க. ஸோ பொதுவாவே நம்ம ஸ்டோரி இல்ல வந்து இங்கிலீஷ் லிட்டரேச்சர்லயே நீங்க எந்த ஸ்டோரி, போயம், ப்ரோஸ் எத நீங்க பார்க்குறீங்கனாலும் அந்த பேரால வந்து நம்ம இந்த இதுலலாம் வாக்கியத்தலாம் தமிழ்லலாம் பிரிச்சு சொல்லுவோம்ல. ஸோ இது வந்து இது செய்வினை, செய்பாட்டு வினை அந்த மாரிலாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாரி கிராமட்டிக்லாம் நமக்கு வந்து ஸ்மைலீஸ், மெட்டாஃபர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு ப்ரோஸ் அண்ட் போயம் லிட்டரேச்சர்ல சொல்றப்போ, நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மைலீஸ், மெட்டாஃபர்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்மைலீஸ் ஒரு ஒரு வகையான எக்ஸ்பிரஷன்ல சொல்றோம் இல்லையா? ஸோ அது ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு ஒரு மீனிங் ஒரு ஒரு வேர்ட் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா, டூ கம்பேர் 2 டிஃபரண்ட் திங்ஸ் ஆர் கால்ட் ஸ்மைலீஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ 2 விஷயத்த வந்து 2 வெவ்வேறு விஷயங்கள ஒரு ஒரு விஷயத்துக்காக கம்பேர் பண்றது ஸ்மைலீஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுக்கு தான் கீழ எக்ஸாம்பிள் குடுத்திருப்பாங்க. அஸ் பிளாக் அஸ் கோல். ஸோ கோல் அப்படிங்கிறது என்னது? கரி சொல்றோம்ல. நிலக்கரி அதான் கோல். ஸோ அது மாதிரி கருப்பு அந்த மாரி சொல்றோம்ல. ஸோ நிலக்கரி மாதிரி கருப்பு அப்படின்னு சொல்றது தான் அஸ் பிளாக் அஸ் கோல் அப்படின்னு சொல்றது. செகண்ட் பாருங்க அஸ் பியூட்டிஃபுல் அஸ் அ ரோஸ். ரோஸ் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ ரோஸ் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ரோஸ் அழகா இருக்கு அப்படிங்கிறது தான் ரோஸ் மாதிரி ரொம்ப அழகா இருக்கிறது அப்படின்னா ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் அ ரோஸ். அண்ட் தேர்ட் பாருங்க ஸ்விஃப்ட் லைக் அன் ஈகிள். ஈகிள் என்ன பண்ணும் டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து பறக்க ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது டக்குன்னு கீழே இருந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஹைட்டுக்கு போயிடும் இல்லையா? ஸோ அந்த ஸ்விஃப்ட் அந்த ஒரு சேஞ்ச் ஒரு பீக்ல நடக்குது இல்லையா? ஸோ ஸ்விஃப்ட் லைக் அன் ஈகிள் அப்படின்னு சொல்றது. ஸ்ட்ராங் லைக் அ லயன். ஸோ லயன் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ தட் அதனுடைய நேச்சர்ல இருந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கம்பேர் பண்றது. ஸோ இந்த கம்பேர் பண்ணி 2 வெவ்வேறு விஷயத்த கம்பேர் பண்ணி சொல்றது இஸ் அ ஸ்மைலி திங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பேரு ஸ்மைலி அப்படின்னு. ஸோ இது உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்ல குடுக்குறப்போ இந்த மாதிரி பாஸ் பிளாக் ஸ்கூல் அப்படிங்கறத குடுத்துட்டு வாட் இஸ் திஸ் எக்ஸ்பிரஷன் மென்ட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் குடுக்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எதை சொல்லுது? அது ஸ்மைலியா, மெட்டாஃபரா அந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வரும். அதுல நீங்க ஸ்மைலியா வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த இதுல குடுத்துருக்காங்க இல்லையா? அஸ் லைக் அப்படிங்கிற வேர்டு பாத்தீங்கனாலே அது வந்து கண்டிப்பா ஸ்மைலி அப்படிங்கறத வந்து நீங்க டிக் அடிச்சிடலாம். ஸோ அஸ் அப்படிங்கிற வேர்ட் இது மாதிரி, அது மாதிரி அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதான் அஸ் அண்ட் லைக். இந்த வேர்ட் இருந்துச்சுனாலே நீங்க ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓ. இதுல எது ஆன்சரா இருக்கும்? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? நோ மேம். தெரியல.
இதுல கொடுத்திருக்காங்க இல்லையா as clear as a ஆன்சர் என்னவா இருக்கும்? மேல கொடுத்திருக்கிற வேர்ட்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். Stream. Stream. As clear as a stream. Okay, very good. As heavy as, second question பாருங்க, as heavy as Lead. very good. As heavy as lead. As dark as Night. night. Night மாதிரி இருட்டா இருக்குன்னு சொல்றோம்ல, as dark as night. As bright as Star. Star. very good. Star மாதிரி bright அப்படி சொல்றோம்ல. As cold as Ice. Ice. ஐஸ் வந்து கோல்டா இருக்கும், ஸோ ஐஸ் மாதிரி கோல்டு. as wise as an Owl. owl இல்லையா? இங்க பாருங்க, as wise as an கொடுத்திருக்காங்கல்ல, மத்த இடத்துல எல்லாம் ஏ கொடுத்திருப்பாங்க, ஆ கொடுத்திருப்பாங்க இல்லையா? இந்த இடத்துல பாருங்க as wise as an கொடுத்திருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி we know vocabularies நமக்கு AEIOU வந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம்? an யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எந்த ஒரு லெட்டர் AEIOUல இருந்து ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னாடி நம்ம an யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இதை வச்சு நீங்க வந்து ஆன்ல இருக்கு அப்படின்னா ஸோ தட் அந்த ஏஐஓல இருந்து ஆரம்பிக்கிற ஏதோ ஒரு தான் இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டு யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் பாருங்க, இதுல வந்து இதுலயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அபேண்டன்ட் அப்படிங்கிறது அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? அபேண்டன்ட் அப்படின்னா என்னது? தனித்து விடப்படுறதுன்னு சொல்றோம் இல்லையா? அது அபேண்டன்ட். ஸ்பில்ட் அப்படிங்கிறது சிந்துறது, கொட்டுறது, தெரியாம நடந்துருச்சு அப்படி சொல்றோம்ல, ஸோ அது ஸ்பில்ட் அப்படின்னு. நர்வஸ் அப்படின்றது ஆப்வியஸ்லி வி நோ, நம்ம வந்து டென்ஸ்டா இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டென்ஸ்டா இருக்கிறப்போ வர்றது நர்வஸ். அண்ட் கவர்டு அப்படின்னா நான் வந்து கவர்டு அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம்னா ஒரு மாதிரி பயந்து போய் இருப்போம்ல, அது வந்து கவர்டு அப்படின்னு சொல்றது. ஹேண்ட் கஃப்ட் அப்படிங்கிறது நமக்கு கையில வந்து இது விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க, ஜெயிலுக்கு எல்லாம் போடுறப்போ கையில ஒண்ணு ஹேண்ட் கஃப் மாட்டுவாங்கல்ல, விலங்கு மாட்டுறாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் ஹேண்ட் கஃப். கை மலவமா பிடிக்கிறது, அது ஹேண்ட் கஃப்ட் அப்படின்னு சொல்றது. சீஸ்டு அப்படின்னா சூறையாடுறது அந்த மாதிரி வரும், ஃபுல்லாவே வந்து ஆக்குபை பண்றது, அடிச்சு புடிச்சுக்கிறது, ஸோ அது சீஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கீழே இருக்கிற சென்டென்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இது இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் எக்ஸாம்ல. இந்த மாதிரி ஒரு 4-5 வேர்ட்ஸை கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸ்ல எந்த வேர்ட் வந்து இதுல மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, the dog dash at the sound of crackers on Diwali day. ஸோ இதுல என்ன வரும் ஆன்சர்? the dog covered. வெரி குட். கவர்டு இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன பண்ணும்? பயப்படும். தீபாவளி அப்போ கிராக்கர்ஸ் போடுறாங்கனாலே என்ன பண்ணும்? நாயெல்லாம் பயப்படும் இல்ல? ஸோ அதான் கவர்ட் அட் த சவுண்ட் ஆஃப் கிராக்கர்ஸ். செகண்ட் ஒன் பாருங்க, the police dash the dangerous criminal before taking him to the court for his trial. இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? handcuffed. Obviously தெரியுது இல்லையா? போலீஸ் கோர்ட் அப்படின்னாலே handcuffed. People living on the banks of the river dash their homes and fled to the safer places. and இதுக்கு ஆன்சரா இருக்கும் Abandoned. தேர்ட் ஒன் abandoned இல்லையா? சோ திடீர்னு வெள்ளம் வருது, இது பண்றாங்க, சேஃபரான பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா என்ன பண்றோம்? மக்கள் வந்து அனுப்பி விடுறோம் இல்லையா? வழி இல்லாம நிக்கிறாங்க இல்லையா? சோ அது abandoned. Excitement seemed to have dashed the soldiers posted on the border when they heard that their favorite film stars were going to visit them. இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? Excitement seemed to have dashed the soldiers posted on the border. Seized. Yeah, excitement seems to have seized the soldiers. அவங்களே ஆக்குபை பண்றது, அவங்களே ஆக்கிரமிச்சுக்கிறது இருக்குல்ல, அந்த வேலை எல்லாம் ஆக்கிரமிச்சுக்கிறது அது. If we have studied well, there is no reason to feel dash during examination. Nervous. Obviously examsனா நமக்கு நல்லா படிச்சிருந்தானா நர்வஸ் ஆக வேண்டாம் இல்ல, அதான் சொல்றாங்க. The bowl of soup fell from his hands and all the soup dashed onto the floor. Spilled. Obviously spilled இல்லையா? சூப் என்ன ஆகுது? கொட்டி போறது, தெரியாம சிந்திச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அதான். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அது கீழே எங்க ஃபிட் ஆகுன்ற மாதிரி சென்டென்ஸ்ல வந்து உங்களுக்கு fill in the blanks மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த டூ யூ நோல பாருங்க, ஜென்ரலா இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, குஜராத் ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு பேன் த
dissection of rocks in schools in biology classes. முன்னாடிலாம் பயாலஜி கிளாஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த தவக்கலை, பள்ளி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி அதை பிரிச்சு அதோட இன்னர் பார்ட்ஸ் என்ன இருக்கு என்ன ஏதுன்னு பிரிச்சு படிப்பாங்க இல்லையா, லைவ் அனிமல்ஸை வச்சு. அதுதான் டிசெக்ஷன் அப்படின்னு சொல்றது. டிசெக்ஷன் அப்படின்னாலே அந்த உறுப்பு உறுப்பா பிரிச்சுக்கிறது இருக்கு இல்லையா, பார்ட் பண்ணி பிரிச்சுக்கிறோம் கட் பண்ணி. ஸோ அது டிசெக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ குஜராத் தான் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அபேண்டன் திஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி பயாலஜி கிளாஸ்ல ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து இப்படி டிசைட் பண்ணி படிக்க கூடாது அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஸ்டேட் எது அப்படின்னா குஜராத் தான். அண்ட் செகண்ட் பாருங்க, ஜப்பான் ஹேஸ் பாஸ்ட் a law according to which person can face 1 year imprisonment and a fine of up to 1 million yen for killing or injuring an animal without reason. எந்த வகையான காரணமும் இல்லாம ஒரு அனிமலை வந்து யாராவது கொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஜப்பான் நாட்டு சட்டப்படி என்ன கொடுக்குறாங்க, பர்சன் கேன் ஃபேஸ் 1 year imprisonment. 1 year imprisonmentனா என்னது, ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ 1 வருஷத்துக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டு அதோட சேர்த்து என்ன கொடுக்குறாங்க, அண்ட் ஃபைன் ஆஃப் அப் டு 1 மில்லியன் என். 1 மில்லியன் என், நம்ம இங்க ருபீஸ் சொல்றோம் இல்லையா, இந்தியன் மணில ருபி 10 ரூபாய் 5 ரூபான்னு சொல்ற மாதிரி அங்க வந்து 10 என் 5 என் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. ஸோ அந்த அவங்க காசுல வந்து 1 மில்லியன் என் வந்து ஃபைனா கட்டணும். இந்த மாதிரி காரணமே இல்லாம அனிமல்ஸை கொள்றாங்கன்னா ஜப்பான் நாட்டு சட்டத்துல இந்த லா இருக்கு அப்படின்னு. இட் ஆல்சோ லீவ்ஸ் அ ஃபைன் ஆஃப் அப் டு 500,000 yen ஃபார் அபேண்டிங் அன் அனிமல். இந்த மாதிரி நம்ம வீட்லயே வளர்த்துட்டு, அபேண்டிங்னா என்னது, கொண்டு போய் காணாமாக்கி விடுறது, வழி இல்லாம தொலைச்சிட்டு வர்றது இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வயசாயிடுச்சதுக்கு அப்புறம் அனிமல்ஸை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வந்துடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அபேண்டன் பண்றாங்க அப்படின்னா 500,000 yen வந்து ஃபைனா கட்டணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து இதுல வரப்போ இதுல இருந்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி அந்த மாதிரி வந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர். அண்ட் இதுல பார்ட் 2ல பாருங்க, ஐ ரெஸ்டட் ஃபார் அ மொமெண்ட் அட் தி டோர் ஆஃப் ரெஸ்டாரண்ட், ஆர் யூ ஷியோர் யூ நோ ஹூ யூ ஆர். ஸோ இந்த இதுலயே வந்து ஃபுல்லா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட் டோர்ல வந்து நான் பேசாம நின்று இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டைகரை நரேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப வரும்ல. ஸோ அந்த சினாரியோவை ஃபுல்லா இதுல கொடுத்துட்டு கீழே வந்து எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். அது நான் சொன்ன வேர்டு வந்து இதுதான் மீன் பண்ணுது அப்படிங்கறத வந்து இட்டாலியன்ல மேல இட்டாலிக் லெட்டர்ஸ்ல கொடுத்துட்டு, ஐ ரெஸ்ட் ஃபார் அ மொமெண்ட் அட் தி டோர் ஆஃப் அ ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் யூ ஷுர் ஹூ நோ ஆர் யூ ஷுர் யூ நோ ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிப்பாங்க இல்லையா. ஸோ அதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கிறத வந்து கொடுத்துருக்கிற ஸ்டோரி உங்களுக்கு கீழே வந்து டீடைல்டா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி அதுக்காக கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் ஃபார் த ரீடிங் பர்பஸ். நம்ம கதையை ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, ஸோ இது நமக்கு தேவைப்படாது. அண்ட் இதுல பாருங்க, அதுல இருந்து எடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் பின்னாடி இருக்கு இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து இதுல என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது வந்து எதை என்ன சொல்ல வருது, இல்ல வந்து இது ஒன் வேர்ட் மீனிங்ல வந்து நம்ம கன்சைஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் மை டெய்ல் ட்ரைஸ் டவுன் டு தி ஸ்ட்ரீட், இஃப் ஐ எம் பிளாக்கிங் யுவர் த்ரெஷ்ஹோல்ட், இட் இஸ் பிகாஸ் ஐ எம் 11 feet டிப் டு டெய்ல், ஐ கான்ட் ஹெல்ப் இட், ஐ எம் நாட் அவுட் டு கில், ஐ எம் டூ ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டைகர் சொன்ன ஒரு வாக்கியம். இந்த ஸ்டோரியிலே வந்து டைகர் வந்து இந்த மாதிரி சொல்லுச்சு, நான் பெருசா இருக்கிறனால என்னை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, மத்தபடி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றது வந்து டைகர் சொன்ன வேர்டு. ஸோ இதை கொடுத்துட்டு இதுல why does the tiger tell us his measurements, ஏன் வந்து அதோடைய மெஷர்மெண்ட்டை பத்தி டைகர் சொல்லுது அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்ணிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னா, ஸ்டோரியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சீனை வந்து எடுத்து சொல்லிட்டு அது ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய அந்த சீன் வந்து ஏன் நடந்துச்சு, அந்த சீனை யார் சொன்னது, இது யார் சொன்ன வேர்டு, இது இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். why does the tiger tell us his measurements, ஏன் அதோட மெஷர்மெண்ட்டை வந்து டைகர் சொல்லுது இப்போ அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்ணிருக்காங்க. சொல்லியிருக்கு இல்லையா, ஐ எம் 11 feet டிப் டு டெய்ல், நான் 11 அடி மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கேன், என் தலையில இருந்து வால் வரைக்கும் நான் 11 அடியில இருக்கேன் அப்படின்னு அது சொல்லுது இல்ல, ஏன் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் அது சொல்லுது அப்படி, ஏன் அப்படி சொல்லுது அது சொல்லுங்க பாப்போம்.
அது ஏன் அப்படி சொல்லுது? நமக்கு வந்து நான் வந்து அவ்வளோ ஹைட்ல இருக்கேன். நான் வந்து பெருசா இருக்கிறதுனால என்ன பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படிங்கறத அது சொல்ல வருது. அப்படிதானே? நான் அது இவ்வளோ பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்ததும் பயமா இருக்கு. அப்படிங்கறத வந்து மீன் பண்றதுக்காக டெல் அஸ் ஹிஸ் மெஷர்மென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாட் டஸ் ஹி வாண்ட் டு டெல் தெம் பை சேயிங் ஐ அம் டூ ஃபுல். ஐ அம் டூ ஃபுல் அப்படின்னு சொல்லி முடிக்குது இல்லையா? நான் வந்து ஃபுல்லா இருக்கேன். எனக்கு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு வந்து ஏன் சொல்லுது? அப்படின்னு வந்து ஏன் அது சொல்றதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கறத வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, நமக்கு வந்து மக்கள் வந்து பயந்துட்டு ஓடுறாங்க இல்லையா? சோ பயந்துட்டு ஓட வேண்டாம். நானே ஃபுல்லா தான் இருக்கேன். நான் உங்க யாரையும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கறத மீன் பண்றதுக்காக அது இப்படி ஆன்சர் பண்ணுது இல்லையா? அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க. வேர் அண்ட் வாட் டிட் ஹி ஹேவ் ஃபார் ஹிஸ் ஃபுட். அப்ப அது சாப்பாடுக்கு என்ன சாப்பிடும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி சம்திங் டு ஈட் இன் த ஏதாவது ஒரு கிரீன் ஃபீல்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ பச்சை பசேல்னு அது எங்க பாக்குதோ அங்க வந்து நான் போய் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு இப்போதைக்கு சாப்பிடுறதுக்கான அவசியம் இல்ல அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணுது. வேர் அண்ட் வாட் டிட் ஹி ஹேவ். எங்க போய் சாப்பிடும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி பச்சை புல் இருக்கிற இடத்துல அதோட ஃபுட் இருக்கிற இடத்துல சர்க்கஸ்லயே போய் அது சாப்பிட்டுக்கும் அப்படிங்கறத ஆன்சர் பண்ணி முடிக்கிறோம். சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அடுத்தடுத்து பாருங்க. நெவர் யூஸ் த வேர்ட்ஸ் பீஸ்ட் ஆர் ப்ரூட். சோ இதுவுமே மாஸ்டர் கடைசி ஸ்டோரியில சொல்லியிருப்பாரு இல்லையா? பீஸ்ட்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க, ப்ரூட்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. சோ அந்த வேர்ட் அந்த சென்டென்ஸ் குடுத்துட்டு இந்த வேர்டை வந்து யார் சொன்னது, எதுக்கு சொன்னாங்க, அண்ட் வந்து இது எதை மீன் பண்ணுது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு கொஸ்டின் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ இப்படிதான் உங்களுக்கு வந்து இந்த லெசன்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் சீன்ஸை வந்து கொடுத்துட்டு அதுக்கு கீழே அது யார் சொன்னது, ஏன் சொன்னது, எதுக்கு சொன்னாங்க, என்ன மீன் பண்ணுது அப்படிங்கறத வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ டைகர் வெண்ட் ஆஃப் டு ஸ்லீப் இன் த ஹெட் மாஸ்டர்ஸ் ரூம் பிகாஸ் ஹெட் மாஸ்டர் ரூம்ல போய் அது படுத்துக்குச்சு இல்லையா? ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. வை பிகாஸ் ஹி லைக் த கூல் ஃப்ளோர்ஸ். அந்த ஃப்ளோரே ஜில்லுன்னு இருக்குன்னு அது மென்ஷன் பண்ணிருக்கு இல்லையா? அதனால அது போய் படுத்துக்குச்சு உள்ள அப்படின்றத சொல்றது. ஆனா அதே மாதிரிதான் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. மாஸ்டர் குட் நாட் ஆன்சர் த கொஸ்டின் பிகாஸ் மாஸ்டர் வந்து அந்த கேள்விக்கு பதிலே சொல்லல. ஏன் அப்படின்னா he thought that he was profound question that could not be answered casually. அது ரொம்ப சென்சிபிளான கொஸ்டின். அதை சும்மா போற போக்குல ஆன்சர் பண்ணிட முடியாது. அதுக்கு நிதானமா பதில் சொல்லணுங்கிறதுனால அவங்க வந்து கொஸ்டின் பண்றப்போ இவர் பொறுமையா பேசியிருப்பாரு இல்லையா? சோ ஆப்ஷன் பி. ஸோ அடுத்தடுத்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. வேர் டிட் த டைகர் கோ ஃபைனலி. அது கடைசியா எங்க போச்சு. அண்ட் வை வேர் த ஸ்கூல் சில்ட்ரன் சோ எக்ஸைட்டட். ஸ்கூல் சில்ட்ரன் ஏன் எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே அது அந்த ரியாக்ஷன்ல இருந்து அந்த ஆக்ஷன்ஸ்ல இருந்து என்ன ரியாக்ஷன், ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ஏன் அப்படி இது பண்ணாங்க, ஏன் நடந்தாங்க, ஏன் டைகரை வந்து கூண்டுல அடைச்சாங்க, ஸோ டைகரை பார்த்து ஏன் சில்ட்ரன் பயந்தாங்க, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொடுத்துட்டு அதுல நமக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்படி கொஸ்டின்ஸா வர்றது. நான் அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க 11th ஒன். The word profound refers to something which is felt or experienced அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபவுண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து வேர்டை டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வாட் வாஸ் த ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின் புட் டு த மாஸ்டர் அப்படின்னு. ஏன்னா நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா? ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரொஃபவுண்ட்னாலே என்ன அப்படின்னா ஒரு சென்சிபிளான ஒரு விஷயம், ஒரு கரெக்டா ஆழமான ஒரு கேள்வி, நல்ல கேள்வி அப்படிங்கறது தான் வந்து ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபவுண்ட் மீனிங்கை வந்து சிமிலரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு எக்ஸாம்பிளாக காந்திஜி நான் வயலண்ட் மெத்தட்ல வந்து பிரிட்டிஷர்ஸை யூஸ் பண்ணாரு இல்லையா? ஸோ தட் இஸ் சென்சிபிள் ப்ரொஃபவுண்ட் ஆக்ஷன் அப்படிங்கறத மீன் பண்றதுக்கு அதுக்கு அதை எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்ப இந்த ப்ரொஃபவுண்டுங்கிற வேர்டு வந்து இந்த கதையில இதை மீன் பண்ணுது. ஸோ இதுக்கு சிமிலரா நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ தட் நீங்க வந்து காந்திஜி வந்து நான் வயலண்ட் மெத்தட்ல இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அதுக்கு ரிலேட்டபிள் ஆன்சர் தோணுதோ அதை நீங்க ஆன்சர் பண்ணலாம். அண்ட் இதுல கீழே பாருங்க நியூ வேர்ட்ஸ், லெட் அஸ் லேர்ன் நியூ வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து சினானிம்ஸ் மாதிரி இருக்கும், மீனிங் படிச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சினானிம்ஸ்ல இருக்கும் இது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சென்டென்ஸா கொடுத்துட்டு அந்த வேர்டு வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க. ஐ நோட்டிஸ்ட் டிக்னிஃபைடு மேன் ஜம்பிங் ஆன் திஸ் டேபிள் அண்ட் லீவிங் ஹிம்செல்ஃப் இன்டு an attic அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல டிக்னிஃபைடு அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு மேல கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இட்டாலிக்ஸ் மீன் வாட் டு த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் இட்டாலிக்ஸ் மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்டாலிக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபாண்ட் அப்படி சொல்றாங்க. நம்ம இதுல புக்ஸ்ல நீங்க இப்ப பாக்குறீங்க இல்லையா?
இந்த ஃபாண்ட் வந்து இட்டாலிக் ஃபாண்ட் அப்படிங்கிறது. ஐ நோட்டிஸ்ட் டிக்னிஃபைடுங்கிற வேர்டு மட்டும் பாருங்க வேற மாதிரி இருக்கும். அந்த வேர்டு மட்டும் வேற ஃபாண்ட்ல இருக்கும். அது இட்டாலிக் ஃபாண்ட். ஸோ அந்த இட்டாலிக்ல இருக்கிறத அதோட மீனிங் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டிக்னிஃபைட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. டிக்னிஃபைட்னா என்ன அர்த்தம் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். A. Respectful. வெரி குட். ஏ ரெஸ்பெக்டட் இல்லையா? ஸோ மரியாதைக்குரிய, அதுதான் டிக்னிஃபைட் அப்படின்னு சொல்றோம். ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் கிரேஸ்ஃபுல். அண்ட் செகண்ட்ல பாருங்க ஹீவிங் மீன்ஸ். ஹீவிங்னா என்ன அர்த்தம்? Making a big sound. A. பி ஹீவிங்னா புல்லிங் அண்ட் லிஃப்டிங் இல்லையா? இழுக்கிறது தள்ளுறது அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதான் ஹீவிங் அப்படின்றது. இது அடுத்த தேர்ட் ஒன் பாருங்க, அட்டிக். வாட் இஸ் அட்டிக்? அட்டிக்னா என்னது? சி A. சி ரூம் அட் டாப் ஆஃப் பில்டிங். பில்டிங்க்கு மேல இருக்கிற ஒரு ரூம், அதாவது மேல் பகுதி அப்படின்னு சொல்றோம்ல, அது அட்டிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இந்த சென்டென்ஸ்ல ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வேர்டையே டைரக்டா கொடுத்துட்டு உங்கள்ட்ட மீனிங் கேட்கலாம். அது ஏன் சென்டென்ஸ்ல கொடுக்குறாங்கன்னா, இந்த இதுக்கான அர்த்தம் வந்து எதுவா இருக்கும்னு நீங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியலனாலும் இந்த சென்டென்ஸை ரீட் பண்றப்போ யூ கேன் சென்ஸ் இது வந்து இதுவா இருக்குமோ அப்படிங்கறத நீங்க இந்த ஆப்ஷனை வச்சு ஆன்சர் பண்ணலாம். இப்ப டிக்னிஃபைடுக்கு உங்களுக்கு அர்த்தமே தெரியாது. ஐ நோட்டிஸ் அ டிக்னிஃபைடு மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ டிக்னிஃபைடு மேன், மேனுக்கு முன்னாடி டிக்னிஃபைடு வந்திருக்கு. ஸோ தட் மேன் வந்து ஒரு மேனை பத்தின ஒரு விஷயம், ஒரு வேர்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ தட் இம்பார்ட்டன்ட் பர்சனா, டால் அண்ட் ஹேண்ட்ஸமா இருக்கிறவங்களா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறதா அப்படிங்கறது நீங்க ஆப்ஷன்ஸ்ல பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் லெசன்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு எது ரிலேட்டபிளா இருக்குங்கிறது ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். டால் அண்ட் ஹேண்ட்ஸம்னு சொல்ல மாட்டோம் கதையில சொல்றப்போ. ஒரு மேனை பத்தி சொல்றப்போ வெறும் பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு சொல்ல மாட்டோம். ஆப்வியஸ்லி அப்போ அது என்னவா இருக்கும்? ரெஸ்பெக்ட்ஃபுல், கிரேஸ்ஃபுல், அதை மீன் பண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒருவேளை அந்த வேர்டுக்கு மீனிங் தெரியலனாலும் சென்டென்ஸ் ஒண்ணுக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற வார்த்தைகளையும் அந்த வேர்டுக்கு கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா கிடைச்சிரும். எதுவுமே தெரியாதது அப்படின்னு வராது உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸா தான் இருக்கும். நமக்கு சினானிம்ஸ்ல டெக்ஸ்ட் புக்ல சைட் பை சைட்லயே படிச்சிருப்போம் இல்லையா, அதை மீன் பண்ணி தான் இருக்கும். அது 2-3 டைம்ஸ் நீங்க ரீட் பண்றப்போ உங்களுக்கு அது நல்லா ஞாபகம் வந்துடும். அண்ட் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, நவ் தட் பிரியூட் இஸ் சேஃப்லி லாக்ட் அப் வி மஸ்ட் டிசைட். ஸோ பிரியூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. பிரியூட்னா என்ன அர்த்தம்? B. பி வைல்ட் அண்ட் ஃபெரோஷியஸ் அனிமல் இல்லையா? ஸோ ரொம்ப வைல்டா ஃபெரோஷியஸா பாக்குறதுக்கே அப்படி ஆக்ரோஷமா இருக்கு இல்ல, அதான் பிரியூட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் செகண்ட் பாருங்க, ரிட்டார்டட். வாட் இஸ் ரிட்டார்டட் மீன்ஸ்? B. பி ரிட்டார்டட்னா என்னது? ஒரு கோவத்தை கிளப்புறது, தூண்டி விடுறது அப்படி சொல்றோம்ல, கோவமா பேசுறது, அதுதான் வந்து ரிட்டார்டட் அப்படின்றது. கேவ் அன் ஆங்கிரி அண்ட் குவிக் ரிப்ளே, கோவமா பதில் சொல்றோம் அப்படி சொல்றோம்ல, ஸோ அதான் ரிட்டார்டட் அப்படின்றது. இது சினானம்ஸ்ல வர்றது. நான் அடுத்து பாருங்க, ஆப்போசிட்ஸ்ல ஆன்டனம்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஆன்டனம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் விச் கிவ் ஆப்போசிட் மீனிங்ஸ். இப்போ மேல பார்த்தது எல்லாமே என்னது? சிமிலர் வேர்ட்ஸ் சினாமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம், சினானம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது பாருங்க, ஆன்டனிம்ஸ் அப்படிங்கிறது ஆப்போசிட் வேர்ட். ஏக்கு ஓ ஆப்போசிட், ஆன்டனிம்ஸ். சினானிம்ஸ் சிமிலர், ஒரே மாதிரி. ஸோ சினானிம் சிமிலர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டனிம்ஸ்ல பாருங்க, குட் பேட், அப் டவுன், ஒபீடியன்ட் டிஸ்ஒபீடியன்ட், வீக் ஸ்ட்ராங், ப்ராப்பர் இம்ப்ராப்பர். இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை அந்த ஃப்ரேசஸை வச்சு கனெக்ட் பண்றது. இதுல பாருங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்கு காலம் ஏ காலம் பி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆப்போசிட் மீனிங் என்ன? ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய ஆப்போசிட் மீனிங்ல நம்ம வந்து இதை மேட்ச் பண்ணணும். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சரா இருக்கும்? ஆப்போசிட் வேர்டு பிஹைண்ட். வெரி குட். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? முன்னாடின்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்னா அப்ப பின்னாடி. பிஹைண்ட் அப்படிங்கிறது பின்னாடி. அடுத்து பாருங்க, ஃபியர்ஃபுல். இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? ஃபியர்லெஸ். ஆப்வியஸ்லி ஃபியர்ஃபுல்னா கோவமா இருக்கிறது. அப்ப கோவமா இல்லாதது இஸ் ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்றது. அண்ட் ப்ரொடெக்ட், Attack. வெரி குட். ப்ரொடெக்ட்னா என்னது? பாதுகாக்கிறது. ஸோ தட் அதுக்கு ஆப்போசிட் என்னது? பாதுகாக்கிறது அட்டாக் பண்றது. ஸோ அட்டாக். வீக், Strong. வீக்னா நமக்கு தெரியும், வீக்கா இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்ட்ராங். எக்ஸ்ட்ராடினரி, Ordinary. ஆர்டினரி. இது வேர்ட்லயே வந்துருது இல்லையா. எக்ஸ்ட்ராடினரினா ரொம்ப அதிகமா பண்றது, ஆர்டினரி இட்ஸ் அ நார்மல் திங் அப்படின்னு. அண்ட் அடுத்து பாருங்க, பேராகிராஃப் கம்ப்ளீட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க.
The words can be picked from any of the two columns above. One blank has been filled for your example. ஸோ ஒரு வேர்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஃபில் பண்ணியிருப்பாங்க. மத்தது எல்லாமே வந்து நீங்க இந்த கிராஸ் வேர்ட்ஸ் மாரி இதுல ஃபில் பண்ற மாரி இருக்கும். மேல நமக்கு இந்த வேர்ட்ஸ் குடுத்துருந்தாங்க இல்லையா? ஆன்டனிம்ஸ், சினானிம்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ யூஸ் பண்ணி நமக்கு நீங்க வந்து கீழ இத ஃபில் பண்ற மாரி இருக்கும். So last week the children of our village decided to celebrate Earth Day. In an extraordinary day, we decided to put up a street play through which we wanted to educate அப்படின்றது ஃபுல்லாவே என்ன சொல்றாங்க, ஒரு பேராவாவே ஆரம்பிச்சு கொண்டு வந்து இன் பிட்வீன்ல நடுவுல வந்து உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் ஸ்கிப் பண்ணி வந்திருப்பாங்க. சோ அங்க வந்து அது நீங்க கண்டினியூஸா ரீட் பண்ணிட்டு வரப்போ அங்க என்ன வரும்னு ஃபில் பண்ணணும். இப்ப பாருங்க இந்த இதுல குடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து சில்ட்ரன் வந்து வில்லேஜ்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து எர்த் டே கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டு வி டிசைடட் டு புட் அப் அ ஸ்ட்ரீட் பிளே. ஸ்ட்ரீட் பிளேனா என்னது? தெரு நாடகங்கள் பண்றாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட் பிளே த்ரூ விச் we wanted to educate all our village elders. So villageல இருக்க எல்லாத்துக்கும் எஜுகேட் பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ரீட் பிளே ரெடி பண்றாங்க. Village elders that need to dash our environment அப்படின்னு கொடுத்து ஆப்வியஸ்லி இங்க என்ன வரும்? என்ன வரும் இங்க? வில்லேஜ் எல்டர்ஸ் தட் நீட் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்? நீட் டு சேவ் அவர் என்விரான்மெண்ட், ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட். வெரி குட் இல்லையா? ஸோ மேல கொடுத்துருக்கிறதுல இருந்தே ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட். ஸோ இந்த வேர்ட்ஸ்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது எல்லாமே நீங்க வந்து இந்த பேரால ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்த கிளாஸ்ல வரப்போ இதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ல ஒர்க் ஷீட்ல வர்றது. ஸோ இந்த பேரா ஃபுல்லா நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ணி வரீங்க. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு கிராஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எக்ஸாம்ஸ்ல இப்படி கிராஸ் வேர்ட்ஸ் வராது உங்களுக்கு. பட் நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆன்டனிம்ஸ் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது அந்த வேர்டோட கண்டினியூட்டிக்காக நீங்க இதுல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கிராஸ் வேர்ட்ஸ் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் வந்து வேர்ட்ஸை ஃபில் பண்ற மாதிரி கொஸ்டின் பண்ற மாதிரி இப்போ மேல கொடுத்துருந்தாங்க இல்லையா? இன் பிட்வீன் பேராஸ்ல ஃபில் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுல ஒரு டூயினோ கொடுத்துருக்காங்க பாருங்க, பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்களா? தி டைகர் இஸ் ஒன் ஆஃப் த endangered species of animals. What is endangered அப்படின்னா என்ன அர்த்தம்? endangeredனா what is endangered species of animals? என்டேஞ்சர்ட்னா என்னன்னா பிளாக் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அது ரெட் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்கல்ல. அதாவது சீக்கிரமா அழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு அனிமல் வகையை சேர்ந்ததுதான் டைகர் அப்படின்றது. டைகர் இஸ் ஒன் ஆஃப் த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அப்படின்னா சீக்கிரமா அது வந்து அழிஞ்சிட்டு இருக்கு, அதனோட எண்ணிக்கை வந்து கம்மி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றது, ரெட் லிஸ்ட்ல வச்சிருக்கிறது. அண்ட் டுடே ஒன்லி 3200 டைகர்ஸ் ஆர் லெஃப்ட் இன் த ஹோல் வேர்ல்டு. ஸோ மொத்த வேர்ல்டுலயுமே எவ்வளவு டைகர்ஸ் இருக்கு? 3200 டைகர்ஸ் தான் மொத்த வேர்ல்ட்லயுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் டைகர் பாப்புலேஷன் இன் இந்தியா, அதுல பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி 1500 டைகர்ஸ் வந்து இந்தியால இருக்கு. டோட்டல் டைகர் பாப்புலேஷன் இன் இந்தியா இஸ் அபவுட் 1500. ஸோ இதெல்லாம் ஜென்ரலா வரக்கூடியது. இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் கொஸ்டின்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுக்குறப்பயோ இல்ல அர்த்தம் கேட்கறப்பயோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது பாக்குறதுக்கு. அண்ட் இதுல பாருங்க ஸ்லோகன் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்லோகன், ஒரு டேக் மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ தட் அந்த டேக்ல வந்து அந்த டேக் வந்து எதை சொல்ல வருது, எந்த பிசினஸ் ரிலேட்டடா இல்ல வந்து எந்த கான்செப்ட் ரிலேட்டடா அது மீன் பண்ணுது அப்படிங்கறத கேட்பாங்க. ரீட் த ஃபாலோயிங் ஸ்லோகன்ஸ், கேன் யூ கெஸ் வாட் தே ஆர் அப்பீலிங் ஃபார்? அந்த வேர்டை எதுக்காக, அந்த ஸ்லோகனை எதுக்காக சொல்றோம் அப்படிங்கறத வந்து கெஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சேவ் அ லைஃப் டொனேட் பிளட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது ஒரு ஸ்லோகன். இந்த ஸ்லோகன் வந்து எங்க யூஸ் பண்ணலாம்? இந்த ஸ்லோகனை படிச்சது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆப்வியஸ்லி லைஃபை சேவ் பண்ணா பிளட் டொனேட் பண்ணணும் அப்படிங்கறது ஸ்லோகன் சொல்லுது. ஆப்வியஸ்லி இட் இஸ் அபவுட் பிளட் டொனேஷன். ஸோ அந்த ஸ்லோகன் எதை மீன் பண்ணுது? ஃபார் பிளட் டொனேஷன் அப்படின்னு. அதே மாதிரி செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளட் இஸ் ப்ரெஷியஸ், டு நாட் ஷெட் இட் ஆன் ரோட்ஸ். ஸோ பிளட் ரொம்ப ப்ரெஷியஸ், அது ரோட்ஸ்ல சிந்த வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதை மீன் பண்ணுது? என்ன கான்செப்ட் சொல்லுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணலாம்ல.
எதை மீன் பண்ணுது அது? blood is precious, do not shed it on roads. So ரோட்ல வந்து blood ரொம்ப வேஸ்ட் precious பண்ணணும். ஆனது எதுல? ஒண்ணும் இல்ல மேம். ஸோ blood ரொம்ப ப்ரெஷியஸ், அது ரோட்ல சிந்த வேண்டாம் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி அது எதை மீன் பண்ணுது? ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல. ஸோ ஃபார் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அதுக்கான ஸ்லோகன் தான் இது இல்லையா? ஸோ அடுத்து பாருங்க, சேவ் லைஃப் சேவ் வாட்டர். ஸோ இது எதை சொல்லுது? நம்ம வாட்டரோட இம்பார்ட்டன்ஸை சொல்லுது. வாழ்க்கை முக்கியம்னா அதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். ஸோ சேவ் லைஃப் சேவ் வாட்டர், ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபார் வாட்டர் சேவிங், சேவ் வாட்டர் பர்பஸ் இல்லையா? சேவ் த எர்த் சேவ் அவர் வைல்ட் லைஃப். ஸோ இது எதை சொல்லுது? என்விரான்மெண்ட் ரிலேட்டடா இல்லையா? எர்த்தை சேவ் பண்ணணும், ஸோ தட் அதுக்கு வைல்ட் லைஃபும் முக்கியம் அப்படிங்கிறது எர்த்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்லோகன். ஸோ இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்லோகன் வந்து எந்த கான்செப்டை சொல்லுது? என்விரான்மெண்டா, ஆக்சிடென்ட்ஸா, பிளட் டொனேஷனா, மெடிக்கல் எமர்ஜென்சியா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்லோகனை ரீட் பண்ணி. அண்ட் இதுல வந்து நமக்கு காயின் அட்லீஸ்ட் 3 ஸ்லோகன்ஸ் ஆஃப் யுவர் ஓன் டு சேவ் த டைகர். சேவ் த டைகர்னு நமக்கு வந்து கான்செப்ட் சொல்லிட்டு இது ரிலேட்டடா ஒரு 3 ஸ்லோகன் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ தட் சேவ் த டைகர் இட்ஸ் அ கான்செப்ட், அதுக்கு ரிலேட்டடா ஒரு 3 ஸ்லோகன் 3 டேக்லைன் வந்து நீங்க ரெடி பண்ணணும். இது எல்லாமே நான் ஒர்க் ஷீட்ல கொடுக்குறேன், நீங்க அதுல வந்து அதுல ஆன்சர் பண்ணுங்க. இந்த உங்களையே கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்களே செய்யற மாதிரி கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் தனியா ஒர்க் ஷீட்ல வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர்ஸ் சொல்லுங்க அதுல. அண்ட் இதுல பாருங்க கிராமர் பத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் டீடைலிங்கா இருக்கும். அண்ட் இதுக்கு கீழே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இது கிராமட்டிக்கலா எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் இதெல்லாம். ஸோ தட் இதுக்கப்புறமா வந்து அது ரிலேட்டடா உங்களுக்கு கீழே வந்து கொஸ்டின்ஸ் உங்களோட எக்ஸசைஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அகைன் வந்து இதுல வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பேராகிராஃப்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க, டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருவாங்க, அதுல விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அது ரிலேட்டடா கீழே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு அது ரிலேட்டடா கீழே வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுல எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுல இருந்து வந்து உங்களுக்கு நீங்க வந்து இப்படி சர்க்கஸ்ல அனிமல்ஸை பத்தி பேசுறீங்க, உங்களுக்குள்ள பேசுறப்போ நீங்க எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அண்ட் வந்து இட்டாலிக்ஸ்ல கொடுத்துருக்கிற வேர்ட்ஸுக்கான மீனிங் எல்லாம் என்ன, அந்த மாதிரி வந்து இது எல்லாமே உங்களோட எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கிறது இது. அண்ட் இது எல்லாமே நான் ஒர்க் ஷீட்ல கொடுக்குறேன் உங்களுக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ்ல வருது. ஆல்சோ இது வந்து ரொம்ப முக்கியம், இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த டெர்மினல் கொஸ்டின்ஸ்ன்ட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இருக்கும் இல்லையா? ஒரு விஷயம் நடந்த விஷயத்த வந்து ஜம்பிள்டா இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்க ஒண்ணுக்கு பின்னாடி இதுக்கப்புறமா இது, இதுக்கப்புறமா இந்த சீன், இதுக்கப்புறமா இது அப்படிங்கிற கண்டினியூட்டியா நீங்க வந்து அதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? put the events in their correct sequence by writing the number of the sentence in the brackets provided. ஸோ இதுவுமே உங்க நீங்க ஒர்க் அவுட் பண்றதுதான். இதை வந்து நம்ம இவ்வளவு நேரம் கதை படிச்சோம் இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா வந்து ஒரு கோர்வையா ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி இந்த 15 சென்டென்ஸ்குள்ளயும் இருக்கும். 17 சென்டென்ஸ் வந்து இட்ஸ் அ ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை எதுக்கப்புறம் எது வரும் அப்படிங்கறத நீங்க கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் வரும், இதுக்கப்புறம் இது நடந்திருக்கும், இதுக்கப்புறம் அது நடந்திருக்குங்கிறத 1 2 3 நம்பர் படி நீங்க வந்து இதை அரேஞ்ச் பண்ணணும். பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து நீங்க அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஷீட் தான், நீங்க தான் அதை ஃபுல்லா ரீட் பண்ணி இந்த கதையை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல வந்து பெருசா கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாம்ஸ்ல வந்து மேபி ஒரு 5 to 6 சென்டென்சஸ்ல கொடுத்துட்டு இதை வந்து ஒரு ஜம்பிள்டு ஃபுல்லா பேராகிராஃபா அரேஞ்ச் பண்ணுங்க, இதை வந்து லைன் அப் பண்ணுங்க நம்பர்ஸ் கொடுத்து, அந்த மாதிரி வந்து கேட்கலாம். அண்ட் அவ்வளவுதான், இதுதான் இதான் கடைசியா இருக்கும். ஸோ தட் இதுக்கு நடுவுல வந்து கிராமட்டிக்கல் பார்ட் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது வந்து செய்வினை, செயற்பாட்டு வினை அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அது அண்ட் வந்து கிராமர் இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெண்டு மட்டும் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே ஃபைன். ஸோ இது நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. நான் தனியா உங்களுக்கு ஒர்க் ஷீட்ல போடுறேன். அண்ட் அதுல இருக்கிற எல்லாமே நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ ஃபில் பண்ணிட்டு வரணும். அதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது உங்க ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துக்கிறது தான். ஸோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கனாலே எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதை வந்து நான் போட்டு விடுறேன், அடுத்ததுல ஃபில் பண்ணி போட்டு விடுங்க. ஓகே, ஷால் வி வைண்ட் அப் தி கிளாஸ்?
ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ.